மரணம் என்பது தோற்று போனது. மரணத்துக்கு இனி வீரியம் கிடையாது. ஏன்னா என்னைக்கு இயேசு மரிச்சாரோ அன்னைக்கு மரணத்தை என்ன பண்ணாரு? காலி பண்ணிட்டாரு. இதை நம்ம உணர்ந்தா தான் ஜீவன் நமக்குள்ள கிரி செய்யும். அவருடைய ஜீவன் நமக்கு வந்துடுச்சு, நம்முடைய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டாரு. இதுதான் அவருடைய நீதி நமக்கு வந்துடுச்சு, நம்முடைய பாவம் அவருக்கு மேல போயிடுச்சு. நம்முடைய மரணத்தினாலே மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை அழிக்கும்படிக்கு நடந்ததா? நடந்துச்சு. மரணம் என்பது கொடுமையானது. நான் மறுபடியும் சொல்றேன், மரணம் என்பது மனுஷனுக்கு இல்லாத ஒன்று இயேசு வந்த பிறகு. அப்போ இன்னைக்கு மரணமும் மரணத்தின் விளைவுகளும் நம்முடைய வாழ்க்கையில கிரி செய்யக்கூடாது என்பதுதான் நம்முடைய சிந்தையா இருக்க வேண்டும் என்று வேற எதுவுமே சிந்தை இருக்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய பிரைமரி எனிமி அதுதான். பொய் சொல்லுவான், பொய் சொல்லி உள்ள வரத்துக்கு வாய்ப்புண்டு. நீங்க அறியாத பட்சத்துல உள்ள வரத்துக்கு வாய்ப்புண்டு. ரொம்ப முக்கியமான கருத்து நான் பேசிட்டு இருக்கிறேன். மரணம் என்பது கொடுமையானது. நான் மறுபடியும் சொல்றேன், வலி. மரணம்னா மரணம் மட்டும் கிடையாது, மரணத்தினுடைய விளைவுகள், சிம்டம்ஸ், வியாதி, பலவீனம், இதெல்லாம் பொய். இதை எல்லாத்தையுமே மனுஷன் ஜெயிக்க முடியாது. அது எவ்வளவு பெரிய வலியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய வேதனையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சிக்கலா இருந்தாலும் அது முடியாது. எதுவுமே கிடையாது ஜெயிக்க முடியும். ஏன்னா அது மரணத்தினுடைய விளைவு தான். என்னைக்கு மனுஷன் மரணத்தை தெரிந்து கொண்டானோ, ஆண்டவர் சொன்னார், நீ சாகவே சாவேன்னு சொன்னாரு. கனிய புசிச்சா சாகவே சாவேன்னு சொன்னாரு. அவன் புசிச்சான் பாருங்க, மரணம் அவனுக்கு ஆண்டு கொண்டது. எப்படி ஆண்டு கொண்டது? வருத்தத்தோடு தான் மரணம் அவன் புசிச்சிருந்தான். அப்ப ஆதாமின் வாழ்க்கை நமக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆதாம வாழ்க்கைக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது. அதை பார்த்து பார்த்து என்ன பண்ணுச்சுன்னா, இயேசு 2000 வருஷம் ஆன பிறகு கூட நம்ம ஆதாமின் வாழ்க்கையில காம்ப்ரமைஸ் ஆயிருக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்றவன் மரணத்துக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது. சொல்றவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்றவனுக்கும் மரணத்துக்கு சம்மந்தமே கிடையாது. மரணம் என்பது ஒரு பொய். மரணம் என்பது அகற்றப்படக்கூடிய ஒன்று. நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், மாம்சத்திலிருந்து நாம் விடுபட்டோம் என்று சொன்னால், மரணத்தை முற்றிலும் நம்ம அகற்ற முடியும். நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. மரணம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. புரிஞ்சுக்கங்க. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, மரணம் இல்லை. அல்லேலூயா. பாட்டு பாடணும்ல, உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பாக்கியவான், அவன் மீண்டும் மரிப்பதில்லை. என்ன அர்த்தம்? 2ஆம் மரணம் அவன் மேல கிரி செய்ய முடியாது. ஏற்கனவே அவன் மரிச்சிட்டான். ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஏற்கனவே மரிச்சுதான் பிறக்கிறோம். மறுபடியும் மரிச்சுதான் என்ன பண்றோம்? பிறந்திருக்கிறோம். மறுபடியும் மரணமா? அது இல்லைன்னு தானே சொல்லுது பைபிள். 20:6 தானே வெளிப்படுத்துதல். 2ஆம் மரணம் அவன் மேல கிரி செய்ய முடியாது. ஏன்னா உயிர்த்தெழுதல் அவன் பங்குள்ளவன், உயிரோட கூட எழுந்தவன். அவன் மரிச்சான், உயிரோட கூட எழுந்தான். எப்படி எழுந்தான்? இயேசு மரிச்சாரு, அவன் நீங்களும் நானும் மரிச்சான். இயேசு எழுந்தாரு, நம்ம எழுந்துட்டோம். மறுபடியும் ஏன் மரிக்கணும்? இப்ப எங்க இருக்கிறார் இயேசு? பிதாவின் வலது பாசத்தில் இருக்காரு. மரித்த இயேசு இனி மரிப்பதில்லை, மரித்த நாமும் இனி மரிப்பதில்லை. அதனுடைய அந்த புரிதல் நமக்கு வந்தா தான் நல்லா என்ன பண்ண முடியும்? வாழ்க்கை அனுபவிக்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு 100 வயசாச்சு என்ன பண்ண முடியும்? வாழ முடியும்னு சொல்ல வர. ஆனா மரணம் இல்லாத வாழ்க்கை தான் ஆண்டவரோட சித்தம். அது வேற விஷயம். அட்லீஸ்ட் ஒரு 100 வயசாச்சு வாழ்றதுக்காச்சும் முதல்ல அடி எடுப்போமே. எடுத்ததும் அந்த ஸ்டேஜுக்கு வரலாம் கூட பரவாயில்ல. நம்ம ஒரு அடி எடுத்து வைப்போம். எல்லாரும் 100 வயசு வாழ்வோம், ஒரு 150 வயசு வரைக்கும் வாழன்ற முடிவு எடுக்கணும். நம்முடைய உறுப்புகள் பலனடையும், நம்முடைய தோல் பலனடையும். நம்ம முடியாது எதுவுமே கிடையாது. நம்ம மறுபடியும் சொல்றோம், ஒரு பொய் தான் நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யுது. அது பேர் மரணம், பொய். மரணத்துக்கும் ஒரு கிறிஸ்தவனுக்கும் சம்மதமே கிடையாது. இன்னைக்கு அதுக்குதான் உறவு முறைகளை கையாளுறத கரெக்டா கேர்ஃபுல்லா கையாளணும். நீ போயிட்டு நல்லா ஃப்ரெண்டுங்க அது இதுன்னு சொல்லிட்டு நீ பாட்டுன்னு சுத்திட்டே இருந்துட்டு அவனுக்கு சரியான ஒரு வழி நடத்த நீதியின் பாதையில அவன் வரல அப்படின்னா அவன் பாதியிலே போயிடுவான். அதுக்கு பதிலு நீ தான் சொல்லி ஆகணும். அதுக்குதான் புறஜாதி நண்பர்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும். சந்தோஷத்தை யாருக்கிட்ட பகிர்ந்து கொள்ளணுன்றது ரொம்ப முக்கியமானது. எப்படிப்பட்டவங்க நம்ம உறவா இருக்கணுன்றது முக்கியமானது.
நீதியின் பாதையில நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா அவங்க நீதியின் பாதையில வந்தாதான் அவங்களுக்கு ஜீவன் உண்டு. புரிஞ்சுக்கங்க. ஒரு நீதியின் பாதையில போகக்கூடிய ஒரு மனுஷனுக்கு ஜீவன் உண்டு. அந்த மனுஷன் எல்லார்ட்டையும் தன் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள மாட்டான். எல்லாரிடத்திலும் தன்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. அதே மாதிரி நீதியின் பாதையில யார் வராங்களோ அவங்க கிட்ட தான் பகிர்ந்து கொள்வோம். அப்பதான் அவனுக்கும் பாதுகாப்பு, மற்றவனுக்கும் பாதுகாப்பு. இன்னைக்கு சோர்வுக்கு காரணமே இதுதான் காரணம். சத்தியத்துக்கு விரோதமா நம்ம கிரியை செய்யும் பொழுது அந்த இடத்துல நமக்கு சோர்வு வருது. ஏன்? அது பேர் தான் கீழ்ப்படியாம. அது பேர் என்னது? கீழ்ப்படியாம. அது பேர் என்னது? மரணத்தின் வாசனை. பொய்யில போய் நம்ம சிக்கிக்கிறோம். நான் மறுபடியும் சொல்றேன், சத்தியத்தின் பாதையில் நம்ம போனோம் சொன்னா தேவையில்லாத கிரியைகள் நம்ம வாழ்க்கையில இருந்து அகற்றப்பட்டு விடும். தேவையில்லாத கிரியை நம்ம போய் சிக்கிட்டு இருக்கு. அதான் நமக்கு சோர்வு மறுபடியும் வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். நம்ம சரி செய்ய வேண்டியது சரி செய்யுதுன்னா சோர்வே வராது. உறவுகளை ரொம்ப முக்கியம் நியமிக்கணும். நீ முட்டாள்தனமா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிற நீ. இயேசு என்ன சொன்னாரு? தாயார் என்று எண்ணப்பட்ட சகோதரன் எண்ணப்பட்டவர் யாருன்னு கேட்டாரு. நீ யாருன்னு கேட்டு ஒதுங்கிரு நான் சொல்ல வரல. அவங்க கூட சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்றா. நீ உண்மையா அவங்க கூட துக்கத்தை பகிர்ந்து கொள்ளுன்ற. சந்தோஷத்துல பகிர்ந்து கொள்றல, நீ அவன் துக்கத்தை பகிர்ந்து கொண்டு அவன் துக்கத்துல இருந்து மீட்டெடு. அவனை உனக்கு முடியல, ஏன் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ற? அதைத்தான் நான் கேட்கிறேன். இயேசு மரியாள் மார்த்தாளுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டார். லாசரு இவங்க 3 பேருடைய வாழ்க்கையில திடீர்னு லாசரு செத்துட்டான். என்ன பண்ணாரு? போயிட்டு உயிரோட கூட எழுப்பினாரு. நீ சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்ட சொன்னா அவனுடைய ஜீவனுக்கு நீதான் பொறுப்பு. ஏசு அப்படிதான் பழகுனார். நல்லா பழகுனார். நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க. மரியாள், மார்த்தா, லாசரு, ஜீசஸ் இவங்க எல்லாமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு பார்த்தா இறந்துட்டான். ஏசு என்ன பண்ணாரு? அவனை உயிரோட எழுப்பிட்டாரு. அல்லேலூயா. இதுதான் நட்பு. இதான் நட்பின் ரகசியம். நாட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. கணவன் மனைவி உறவுல அப்படிதான்.